நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம ராகவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியவே இல்ல. அபி மேல எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல. அபி அஞ்சலிக்காக எது பண்ணுனாலும் அது ராகவுக்கு புடிக்கவே மாட்டேங்குது. எது பண்ணுனாலும் நம்ம ராகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபி துரோகம் பண்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க தோணுது. நம்ம அபிகிட்ட டைரக்ட்டா நம்ம ராகவ் கேட்டுட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துரும். ஆனா அத கேட்காம நேரா போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாப்ல நம்ம ராகவ். ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மது, மது அப்படின்னு சொல்லி ஒளர ஆரம்பிச்சிடுறாப்ல. ட்ரிங்க்ஸ் பண்ணுன நம்ம ராகவ அபி தான் கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு வராங்க. வர்ற வழியிலயும் நம்ம ராகவ் மது, மது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. யார்ரா இந்த மது அப்படின்னு அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க தோணுது. அப்பதான் வீட்டுக்கு வந்த உடனே ராகவோட பர்சனல் டைரிய எடுத்து நம்ம அபி படிச்சு மதுங்கிறது யாரு? நம்ம ராகவோட கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிற எல்லா உண்மையுமே வந்து நம்ம அபி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ராகவ் வந்து இப்படி உருகி உருகி ஒரு பொண்ண காதலிச்சிருக்காப்லயா? அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ராகவ் மேல இருக்கிற கெட்ட அபிப்பிராயமும் நம்ம அபிக்கு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் ராகவ் என்ன பண்ணாலும் அபி பொறுத்து போகறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.